வெல்கம் கைஸ். இன்றைக்கான டாபிக் வந்து மௌனம் தான். ஸோ மௌனம் வந்து ஒரு சிறந்த ஆயுதம் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மௌனம் வந்து எடுபடாது. எந்தெந்த இடத்துல எடுபடும்னா, ஸோ இப்போ வந்து நீ நல்லாவே வரமாட்டடா, இப்படி தாண்டா இருப்ப அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ மௌனமாக இருந்துட்டு அந்த இடத்துல பெரிய ஆளாக வளர்ந்து காமிச்சின்னா ஸோ செருப்பில் அடித்த மாதிரி இருக்கும். நீ அந்த இடத்துல பேசிட்டு உன்னால் வளர முடியலன்னா வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப அவன் உன்னைய மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர அது வந்து வேறு மாதிரி மாறாது. ஸோ மௌனமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே மௌனமாக இருந்துட முடியுமா அப்படின்னா, எல்லா இடத்துலையும் மௌனமாக இருந்தாலும் அது வந்து ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து மௌனமாகவே இருந்து எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா அப்படின்னா, இருக்கிறவங்களும் இன்னும் இரிட்டேட்டிங் தான் பண்ணும். எந்த இடத்துல மௌனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மௌனமாக இருக்கணும். எந்த இடத்துல நம்ம பேசியே தீரணுமோ அந்த இடத்துல நம்ம பேசியே தீரணும். நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசாமல் மௌனமாக இருந்தோம்னா அந்த இடத்துல என்ன வேணால் மாறும். சப்போஸ் இப்போ நீ லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிற, அந்த இடத்துல நீ லவ் சொன்னாதான் அந்த இடத்துல வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காததும் அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களால. ஸோ நீ அந்த இடத்துல லவ் சொல்லலான்னு போயிட்டு லவ்வே சொல்லாமல் அந்த இடத்துல நின்றுருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கான சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ உன் லவ்வுக்கும் சொல்யூஷன் கிடைக்காது, நீ பண்ண லவ்வுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அமைதியாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப பேசுறீங்கன்னா அப்படின்னா கூட அமைதியாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ரொம்ப பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா அமைதியாக இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க, நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணி ஸோ அவங்க உங்ககிட்ட சொல்லலாம்னாலும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மௌனம் சிறந்த ஆயுதம் தான். எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பேச வேண்டிய இடத்துல கட்டாயம் பேசியே தீரணும். கண்டிப்பாக பேசுங்க.